ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சாலும் ஒரு சென்டென்ஸாக அதை பேசுகிறதுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எப்படி நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸாக நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவள் தனியாக வந்தாள். அவள் தனியாக வந்தாள். இதை நம்ம இங்கிலீஷில் ஷீ கேம் அலோன் அப்படின்னு சொல்லணும். ஷீ கேம் அலோன். கேம் அப்படின்னா வந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு நமக்கு தெரியும். அலோன் அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். தனியாக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் அலோன். இப்போது அவள் தனியாக வந்தாள் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷீ கேம் அலோன். நெக்ஸ்ட் ஒன், அவன் தனியாக வந்தான். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்ப முடிகிறது. என்னால் இதை நம்ப முடிகிறது. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ கேன் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் பிலீவ் இட். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடிகிறது. பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை, நம்ப முடிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிலீவ் இட். ஐ கேன் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லணும். என்னால் இதை நம்ப முடியவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடிகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவே என்னால் முடியவில்லை அப்படின்னா ஐ காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஐ காண்ட் பிலீவ் இட். என்னால் இதை நம்ப முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இதை நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் டூ டிஃபிகல்ட். இட்ஸ் டூ டிஃபிகல்ட். இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் ஈஸியாக இருக்கிறது. இது மிகவும் ஈஸியாக சுலபமாக இருக்கிறது. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் டூ ஈஸி. இட்ஸ் டூ ஈஸி. இது மிகவும் ஈஸியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எப்படி தெரியும். எனக்கு எப்படி தெரியும். இந்த சென்டென்ஸை நம்ம ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று வந்தேன். நான் நேற்று வந்தேன். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ கேம் எஸ்டர்டே. ஐ கேம் எஸ்டர்டே. நான் நேற்று வந்தேன். இந்த வந்தேன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நம்ம கம் பயன்படுத்தக்கூடாது. கேம் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய். நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய். நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, யாரையாவது நம்ம ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் கல்லூரிக்கு போகிறேன். நான் கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு காலேஜ். ஐ எம் கோயிங் டு காலேஜ். நான் கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா when did you come. when did you come. நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியுமா அல்லது உங்களுக்கு தெரியுமா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா do you know. do you know. உங்களுக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் ஒன், இவன் என்னுடைய நண்பன். இவன் என்னுடைய நண்பன். இதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் தாமதமாக வந்தாய். நீ ஏன் தாமதமாக வந்தாய். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் நீ ஏன் தாமதமாக வந்தாய். why are you late. why are you late. நெக்ஸ்ட் ஒன், நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய். நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய். இது நம்ம
பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, ஏய் நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வேர் ஆர் யூ நவ், வேர் ஆர் யூ நவ், நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதை செய்ய முடியுமா அல்லது உன்னால் இதை பண்ண முடியுமா இப்படி நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட், உன்னால் இதை செய்ய முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியும். இதுக்கு நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், என்னால் இதை செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், யார் வந்தது, யார் வந்தது. இது எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹூ கேம், ஹூ கேம், யார் வந்தது. நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடையதா, இது உங்களுடையதா. நம்ம நிறைய வாட்டி இந்த சென்டென்ஸ்லாம் வீட்டில் பேசுவோம் இல்லையா. வெளியில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல எல்லாமே நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் டெய்லியுமே நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கணும், எப்படி இங்கிலீஷில் இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறத கண்டிப்பாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுடையதா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா, இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கணும். இஸ் திஸ் யுவர்ஸ், இது உங்களுடையதா. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு புரிகிறதா, உனக்கு புரிகிறதா. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரிகிறதா. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லிட்டில் பை லிட்டில், லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் ஒன், சும்மா உட்காராதே, சும்மா உட்காராதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டோன்ட் சிட் ஐடில், டோன்ட் சிட் ஐடில். நெக்ஸ்ட் ஒன், என்னுடையது எது, என்னுடையது எது. இது எப்படி கேட்கலாம், என்னுடையது எது. விச் இஸ் மைன், மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். எது என்னுடையதுன்னு நம்ம கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா, விச் இஸ் மைன், விச் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். என்னுடையது எது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா, விச் இஸ் மைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை பேர், எத்தனை பேர். ஹவு மெனி பீப்புள், ஹவு மெனி பீப்புள், எத்தனை பேர். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லும்போது செய், நான் சொல்லும் பொழுது செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, do when I say, do when I say, நான் சொல்லும்போது செய். நெக்ஸ்ட் ஒன், என்னை கூப்பிட்டீர்களா, என்னை கூப்பிட்டீர்களா. did you call me, did you call me, என்னை கூப்பிட்டீர்களா. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது, இது என்னுடையது. இட்ஸ் மைன், இட்ஸ் மைன், இது என்னுடையது. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக இதை செய், எனக்காக இதை செய். டூ இட் ஃபார் மீ, டூ இட் ஃபார் மீ, எனக்காக இதை செய். நெக்ஸ்ட் ஒன், பயன்படுத்தாதே, பயன்படுத்தாதே. டோன்ட் யூஸ், டோன்ட் யூஸ், பயன்படுத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்குள், நாளைக்குள். பை டுமாரோ, பை டுமாரோ. இன்று இரவுக்குள், இன்று இரவுக்குள். பை டுநைட், பை டுநைட், இன்று இரவுக்குள். நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. ப்ளீஸ் கம் டுமாரோ, ப்ளீஸ் கம் டுமாரோ. எனக்காக காத்திருக்காதே, எனக்காக காத்திருக்காதே. டோன்ட் வெயிட் ஃபார் மீ, டோன்ட் வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்திருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ தட், ஐ டோன்ட் நோ தட். நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. I have many work. I have many work. Next one. நான் இப்பொழுது என்ன செய்ய? நான் இப்பொழுது என்ன செய்ய? What shall I do now? நான் இப்பொழுது என்ன செய்ய? Next one. நீ படிப்பில் கவனம் செலுத்து. நீ படிப்பில் கவனம் செலுத்து. You focus on your study. You focus on your study. நீ படிப்பில் கவனம் செலுத்து. Next one. இதில் உனக்கு எது வேண்டும்? இதில் உனக்கு எது வேண்டும்? Which of these do you want? Which of these do you want? இதில் உனக்கு எது வேண்டும்? Next one. நீ இதை எங்கு வாங்கினாய்? நீ இதை எங்கு வாங்கினாய்? Where did you buy this? Where did you buy this? Next one. நான் போகவில்லை. நான் போகவில்லை. I don't go. I don't go. நான் போகவில்லை. நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். இதை நம்ம இங்கிலீஷில் I don't come tomorrow. I don't come tomorrow. Next one. எனக்கு தமிழ் தெரியும். எனக்கு தமிழ் தெரியும். I know Tamil. I know Tamil. Next one. எனக்கு ஆங்கிலம் தெரியும். எனக்கு ஆங்கிலம் தெரியும். I know English. I know English. Next one. நான் செய்தித்தாள் வாசிக்கின்றேன். நான் செய்தித்தாள் வாசிக்கின்றேன். I read the newspaper. I read the newspaper. Next one. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? Who gave it? Who gave it? யார் கொடுத்தது? Next one. மறுபடியும் சொல். மறுபடியும் சொல். Say again. Say again. Next one. வேகமாக செய். வேகமாக செய். Do fast. Do fast. Next one. இருக்கலாம். இருக்கலாம். Maybe. Maybe. Next one. இது நன்றாக இருக்கு. இது நன்றாக இருக்கு. It's nice. It's nice. இது நன்றாக இருக்கு. Thank you friends. Thanks for watching.